ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மார்கழி மாத பணிக்கே சொற்று தேவைப்பட மாட்டேங்குது. இந்தியாவோட வடக்க ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத பணியாம். ரயில்வே ட்ராக்கே கண்ணு கட்டின வரைக்கும் தெரியலையா. பாரமுல்லா செங்கால்டன் செக்ஷனில் நார்த்தன் ரயில்வே ட்ரெயின் சர்வீஸை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு யூகே, யூஎஸ்ஏ, நெதர்லாண்டு, ஆஸ்திரியா இப்படி பல நாடுகளில் பல மாதங்கள் பனி ரயில் பாதையை மூடி மறைச்சிது. எப்படி இதை சமாளிக்கிறாங்க? எப்படி ட்ரெயின் சர்வீஸ் ரன் பண்ணுறாங்க? தண்டவாளம் தெரியும் போதே விபத்துகள் நடந்துருது. தெரியாத தண்டவாளத்தில் ட்ரெயின் விடணும்னா எப்படி விடுவாங்க? உலகம் பூரா ஐஸ்களை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன மிஷின்களை கையாளுறாங்க? இந்தியன் ரயில்வே என்ன மிஷினை கையாளுது? எப்படி வேலை செய்யுது? எல்லாத்தையும் இன்றைக்கி பார்ப்போம். என்ஜினில் கேட்டல் கார்டுக்கு முதல்ல வெஜ்ஜி ப்ளோன்னு ஒன்று செட் பண்ணுறாங்க. லோக்கோக்கள் முன்பகுதி இப்படி தான் இருக்கும். இது செப்பரேட்டாக வெஜ்ஜி ப்ளோ ரயில் ரோடு வெஹிக்கிளில் முன்னாடி அட்டாச் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. ஸ்னோ ப்ளோயர்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது டோசர் டைப்பு. ரயில் லாரியில் முன்னாடி ஃபிட் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. முன்னாடி ஃபிட் பண்ணி ஐசர் தள்ளுற போர்ஷனுக்கு பேர் இம்பல்லர்னு அழைக்கிறாங்க. ஐசர் கார்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது ஐஸை கெமிக்கல் மூலமாக மெல்ட் பண்ணோம். மெல்ட் பண்ண ஐஸை இன்ஜினில் உள்ள வெஜ்ஜி காட்டு தள்ளிகிட்டே போகும். இது ஒரு டைப்பு. இந்தியா யூஸ் பண்ணுறது ரோட்ரி ஸ்னோ ப்ளோ, பழைய டைப்பு மிஷினு. முன்னாடி சக்கரம் சுற்றிக்கிட்டே போகும். இதை தான் இந்தியன் ரயில்வே மாடிஃபை பண்ணியிருக்கு. வீல் டைரக்ஷன்லேயே கத்தி சக்கரங்கள் சுற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேட்ட இருக்கிறது ரோட்ரி ப்ளோ மிஷின் தான். அது செல்ஃப் ப்ரொபல்ட் வெஹிக்கிள் இல்லை, தானாக இயங்காது. அதுக்கு பின்னாடி ஒரு லோக்கோவை மாட்டி தள்ளணும். இந்த மிஷினு காஸ்ட்டு கம்மியானது, ஈஸி மெக்கானிசம், டீசல் மோட்டார் தான். இயக்கிறதுக்கு ஒரு சின்ன லோக்கோ இருந்தால் போதும். இதுதான் இந்தியாவோட ரோட்ரி ஸ்னோ ப்ளோ மிஷினு. இதை லோக்கல் ஐஸ் கட்டர் மிஷின்னு அழைக்கிறாங்க. WDS ஷண்டிங் லோக்கோ பின்னாடி மாட்டி புஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் சுற்றுறது தெரியும் உங்களுக்கு. அதுதான் ஐஸ் கட்டியை உடச்சிக்கிட்டே போகுது. இந்த ஐஸ் கட்டியை உடைச்சதை உறிஞ்சு வெளியே தள்ளிட்டு இருக்கு. அந்த போர்ஷனுக்கு பேர் சூட்டுன்னு பேர். இந்த மிஷினுக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்துருப்பார். இந்த சூட்டை லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட்டு சைடு அப்படியெல்லாம் திருப்பலாம். பிளாட்ஃபார்ம் ஷெட் இல்லாத பக்கத்தில் சூட்டை திருப்பி அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த முன்னாடி கட்சி சக்கரங்கள் சுற்றிட்டு இருக்குல்ல, அதனுடைய ஸ்பீடை கூட்டலாம் இல்லை குறைக்கலாம். உள்ளே இருக்கிற ஆப்ரேட்டர் அதை செய்வார். ஐஸ் கட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு கூட வைப்பாங்க. ஆப்ரேட்டர் மிஷினுக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. இதில் கீழே உஷ்ண காற்று வர மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த ஐஸ் கட்டியை கலெக்ட் பண்ணுற இடத்துல உஷ்ண காற்றை வீசிக்கிட்டே இருக்குது. சூட்டு வழியாக ஐஸ் கட்டிகள் வெளியே போகிறதுக்கு ஈஸியாக ஐஸ் கட்டிகளை மெல்ட் பண்ணி கொடுக்குது. இது WDS 4S லோக்கோ. குளிர் பிரதேச நாடுகளில் ஷெட்யூல்டு டைம் டேபிள் போட்டு ரயில் கட்டு ட்ரீட்மெண்ட் ட்ரெயின்ஸை ரன் பண்ணுறாங்க. சில நாடுகள் ஐஸ் கட்டிங் மிஷின்களுக்கு பதிலாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் மிஷின்கள் கையாளுறாங்க. தண்ணி அடித்து ஐஸை கிளியர் பண்ணுறதுல 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வாட்டர் வேர்ல்டு, இன்னொன்று அக்வா ட்ராக்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே தண்ணியை ப்ரெஷர் பண்ணி அடிக்கும். இதில் அக்வா ட்ராக் ஹெவி ப்ரெஷர் 20,000 PSI ஸ்பீடு. சில நாடுகள் இலைகள் ஐஸ் கட்டியோடு சேர்ந்து ட்ராக்கில் படிஞ்சிடும். அப்போ சக்கரங்கள் சுற்றவே சுற்றாது. இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெல் ட்ரெயின்ஸ்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க. ஜெல் ட்ரெயின்ஸில் ஜெட்டிங் அண்டு கோட்டிங்னு சொல்கிறாங்க. ஜெட்டிங்கிறது முதல்ல தண்ணியை அடித்து ட்ராக்கை கிளியர் பண்ணணும். கோட்டிங்கில் சாண்டைட்டுன்னு ஒரு மிக்சரை ஜெல்லில் மிக்ஸ் பண்ணி ட்ராக்கு மேலே அப்ளை பண்ணிவிடுவாங்க. இதை ஒரு ஸ்ப்ரேயர் செஞ்சுக்கிட்டே வரும். தண்டவாளத்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அது மணல் துகள்களும் இரும்பு துகள்களும் கலந்ததுக்கு பேர் தான் சாண்டைட்டுன்னு பேர். சேத்துல லாரி மாட்டிக்கிட்டுனா சக்கரம் சுற்றாது. அதுக்காக கிரிப்புக்கு ஏதாவது போடுவோம். அதே டெக்னாலஜி தாங்க. சில நாடுகள் சாண்டைட்டு ட்ரெயின் அழைக்கிறாங்க, சில நாடுகள் ஜெல் ட்ரெயின் அழைக்கிறாங்க. இது யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரியா நாடுகளில் இந்த ட்ரெயின்கள் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுவிட்சர்லாந்து ட்ரெயின் இல்லை, நம்ம காஷ்மீரில் பாரமுல்லாவில் ஓடிட்டு இருக்க ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினையே செலவு கம்மியாக உள்ள ரோட்ரி ப்ளோ ஐஸ் கட்டர் மிஷினை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்கு இந்த மிஷின் போதும் போங்க, ட்ரெயினே காலியாக தான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.